வணக்கம். இன்னைக்கு ஒரு வாக்குமூலத்தை நான் குடுக்கலான்னு இருக்கேன். அதாவது இது ஒரு மனமாற்றம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த மனமாற்றம் என்ன அப்படின்னாக்க, என்னுடைய கடந்த கால தவறுகளை எல்லாம் நான் உணர்ந்துக்கிட்டேன். அதாவது திமுக அப்படின்ற ஒரு கட்சி, கட்சின்னு கூட சொல்லக்கூடாது. அதை இயக்கம் அப்படின்னு சொல்லணும். இந்த மாபெரும் இயக்கத்தின் தலைவர்களாக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், சாரி தளபதி ஸ்டாலினாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய இளம் தலைவர் சின்னவர், மாண்புமிகு சின்னவர் உதயநிதி அவர்களாக இருக்கட்டும், அல்லது அவருக்கு அடுத்து சின்னவர் திரு இன்பநிதி அவர்களாக இருக்கட்டும், இவங்களை பற்றியெல்லாம் நான் பேசியது எவ்வளோ பெரிய குற்றம் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது ஒரு பாவச் செயல் அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் சமுதாயத்திற்கு இந்த குடும்பத்துடைய உழைப்பு அப்படின்றத நான் குறைச்சி மதிப்பிட்டுட்டேன். அது மட்டும் இல்லாமல் அவங்கள நான் ஒரு எள்ளி நகையாடிட்டேன், கிண்டல் கேலி பண்ணிட்டேன் அப்படின்றத நினச்சி என்னோட குற்ற உணர்ச்சி என்னை உறுத்தி கொண்டிருக்கிறது. அதனால் நான் என்னுடைய மனமாற்றத்தை இங்கே அறிவிக்கிறேன். நான் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு என்னுடைய மனப்பூர்வமான ஆதரவை தெரிவிப்பதோடு அல்லாமல், மக்கள் எல்லோரும் திரண்டு அண்ணா அறிவாலயத்தையே அறிவு கோவில், ஏன்னா அறிவாலயம் என்பது சமஸ்கிருதம் என்பதனால அறிவு கோவில் என்கிற அந்த தமிழ் பெயருடன் நாம் எல்லோரும் அவர்களை போற்றி வணங்குவோம் என்று கூறி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை துவங்குவோம். வணக்கம் இடமலம் நேயர்களே. மோடியையே ஆட்டி பார்த்த தமிழ்நாட்டின் கேடி, அதாவது கிங் ஆஃப் திராவிடம் நம்ம ஸ்டாலின் அவர்கள். திராவிடம் மட்டும் இல்லைங்க, எம்பரருங்க, திராவிடத்துடைய எம்பரர். ஸ்டாலின் மாதிரி ஒரு தலைமையை, ஸ்டாலின் மாதிரி ஒரு தலைவரை இனி இந்த சமூகம் பார்க்க முடியுமா? அது மட்டும் இல்லாம செந்தமிழன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு மத்தியில பொன் தமிழனா இருக்கிறது நம்ம ஸ்டாலின் அவர்கள். அதுவும் அவருடைய அழகு மொழி, அந்த அழகு நடை தமிழ் என்ன, அதுல அவர் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளின் அந்த அந்த வீச்சு என்ன. கரெக்ட். அதனால உண்மையிலேயே போற்ற வேண்டியதுதான். வீச்சு பரோட்டாக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு பேசுவாரு. வறட்சி தமிழருக்கு மத்தியில இருக்கக்கூடிய ஒரு குளிர்ச்சி தமிழர், இந்த சம்மருக்கு தேவையான ஒரு தலைவர். அது மட்டும் இல்ல, குளிர்ச்சி எந்த அளவுக்கு பரவுகிறது என்றால், அவர்கள் மரீனா கடற்கரையில் உண்ணாவிரதம் இருந்தாலும் ஏர்கூலர் சகிதம் தான் இருப்பார்கள். ஏனென்றால் அந்த குளிர்ச்சி மக்களை எல்லாம் சென்று சேர வேண்டும் என்கிற அந்த நல்ல எண்ணத்தின் காரணத்தினால். அதனால் இப்படிப்பட்ட ஒரு புகழ்பெற்ற ஒரு குடும்பத்தை, இவ்வளவு பெரிய ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்பத்தை, தொன்மையான ஒரு வரலாற்றை கொண்ட ஒரு குடும்பத்தை நாம பாராட்டாம இருக்க முடியுமா? அதனால் நம்ம பாராட்டியே ஆக வேண்டும். கருணாநிதி போன்ற ஒரு ஒப்பற்ற மனிதன், ஒரு மனிதனை இனி உலகம் பார்க்காது. அவருடைய மிச்சமாக, எச்சமாக, சொச்சமாக, துச்சமாக அது வராது, மிச்சமாக, எச்சமாக, சொச்சமாக இருக்கக்கூடிய மாபெரும் மனிதராக, வாழும் மகாத்மாவாக இங்கே நடமாடிக்கொண்டிருக்கின்ற நமது அருமை ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் கூட கூச்சமாக இல்லை இருக்காது. ஏன்னா இதெல்லாம் அதாவது அவர்களுடைய அந்த குடும்பத்தின் பெருமைகள் இருக்கு, அருமை பெருமைகள். இந்த பெருமைகளை எல்லாம் நாம் பாராட்டியே ஆக வேண்டும். கரெக்ட். இப்படி ஒரு மாபெரும் பிறவி நம் முன்னே நாம் வாழும் காலத்தில் நடமாடுகிறார் அப்படின்றதே நாம் செய்த பிறவி பயன். அந்த பிறவி பயனை நாம் அடைந்து விட்டோம். கலைஞர் பெற்றெடுத்த இளைஞர் முத்து இல்ல, இவரு தமிழ்நாட்டின் சொத்து. மோடிக்கு விட்டார் குத்து. ஆமா, அவருக்கு இருக்கு பாரு கெத்து. கலைஞர் போட்டார் பெத்து, இவருக்கு முன்னாடி மத்தவங்க எல்லாம் வெத்து. அதுதான் இதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. அதுதான் அவருடைய காலத்துல இருக்கக்கூடிய மெத்தா. சரி, ஓகே. மெத்துன்னு இருக்குமே, அதை சொல்றீங்க போல இருக்கு. இல்ல பரவிட்டு எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. அந்த மெத்து முடிஞ்சிச்சா? இன்ட்ரோ முடிஞ்சிச்சா? இல்ல, நீங்க இவ்வளோ ஸ்டாலின் அவர்களை புகழ்றத பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அதனால தான் மெய் மறந்து ஸ்டக் ஆயிட்டேன். தப்பாத்துக்கிட்டு. ஓ மை காட், கிஷோர் ப்ளீஸ் யூஸ் திஸ். somebody call 911. கிஷோர் இந்தாங்க குடிங்க. ஐயோ, அது விஸ்கி. இத வாயிலையும் அந்த காலையும் விட்டுக்கோங்க. வாழ்க கருணாநிதி சொல்லுங்க, சரியா இருக்கும். கிஷோர் என்னாச்சு? டீஹைட்ரேட் ஆயிருக்கார் போலப்பா. குடும்பத்தை புகழ்ந்துட்டு நினைக்கும் பொழுதே இப்படி கொமட்டிக்கிட்டு வருது. இவ்வளவு நேரம் ஏமாத்திருக்கீங்கல்ல. இன்னைக்கு என்னங்க டேட்டு? ஸ்டாலின் டேங்க இன்னைக்கு, ஏப்ரல் ஃபூல். நான் அதை ஒரு புது மாசம் 1ஆம் தேதி சம்பளம் வரும், எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தேன். நீங்க என்னடா ஏப்ரல் ஃபுல் ஆகிட்டீங்க பாத்தீங்களா? ஸ்டாலின் டே. ஏன் முட்டாள்கள் தினம் பிரதர்? அவர் மத்தவங்களை முட்டாளாக்கிடுவாருன்னு பார்த்தா நீங்க அவரே முட்டாள்னு சொல்றீங்க. காரியக்கார முட்டாள், மற்றவர்களே முட்டாளாக்கி தான் ஒரு முட்டாளாக இருந்தாலும் இந்த முட்டாளை முன்னே வைத்து
மற்றவர்களை முட்டாளாக்குவதற்கு ஒரு கும்பல் இருக்கிறது அப்படின்றதோடைய அடையாளம் தான் ஸ்டாலின். இந்த சம்மரை பொருட்படுத்தாம பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடையும் இல்லாம நிழல் எதிர்பார்க்காம ஸ்டாலின் அவர்கள் எங்க போனாலும் கூட்டமா வராங்க. அங்க தெருக்கள் தெரியல, அது வேற விஷயம். ஆனா உதயநிதி அவர்கள் போற இடங்கள்லயும் அவ்வளவு கூட்டம். நீங்க அதை பாத்தீங்களா? அந்த வடிவேலு காமெடி ஒன்று வந்துருக்கீங்களா? என்ன காமெடி? கவுன்சிலர் வராரு பின்னாடி வந்து இந்த கொசு அடிச்சுட்டே போவாங்க, வண்டு அது பேர் எல்லாரும் மயங்கி விழுவாங்களே. ஸ்னேக் பாபு காமெடி எல்லாம் ஸ்னேக் பண்ணாதீங்க. பாபு தான். வேற என்ன சொல்ல முடியாது? எங்கேயாவது கூட்டம் கூடுதா பாத்தீங்களா? நீங்க இன்னொன்னு கவனிச்சிங்களா? என்ன? கோட் ஆஃப் கண்டக்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கூட்டம் வர்றது கம்மியாயிடுச்சு பாத்தீங்களா? ஏன்? அதுக்கு முன்னாடி ஆ, இவங்க கூட்டத்தை கொண்டு வந்து நிரப்புவாங்க எல்லா இடத்துலையும். இப்போ அந்த கூட்டம் கம்மியாயிடுச்சு. ஏன் பார்த்தீங்களா? ஏன்னா நீங்க இந்த கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்றது வரதுக்கு முன்னால இவங்க வைத்திருந்த அந்த அடக்குமுறை இருக்கு பாரு. நான் நினைச்சா எங்க வேணாலும் மக்களை கொண்டு வந்து நிறுத்தலாம், ம். நான் நினைச்சா மக்களை எங்க வேணாலும் கூட்ட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் வேற வழி இல்லாம, நீங்க உளவியல் ரீதியா புரிஞ்சுக்கணும் இது. மக்களுக்கும் வேற வழி இல்லாம அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒத்து போவாங்க. சரி இவங்க ஆட்சியில் உட்கார வச்சிட்டோம், நமக்கு பிடிச்சிக்கோ பிடிக்கலையே, இவன் 5 ஆண்டுகள் இவர்கள் தான் இருக்க போகிறார். இடைத்தேர்தலில் ஏன் வந்து மக்கள் போய் ஓட்டு போடுறாங்க? இவன் என்ன கொடுத்த இப்படி சிறப்பான ஆட்சியை கொடுத்தனால ஓட்டு போடுறாங்களா? கிடையாது. நீ பட்டியலில் கொண்டு போய் அடைக்கிற, அதுலேயும் ஒரு கொடுமையான தண்டனையை கொடுக்குற. என்னது? உதவாநிதியோட படத்தெல்லாம் போட்டு காமிக்கிற. சரியா? இதை விட ஒரு கொடுமையான தண்டனை இருக்க முடியுமா? ஆனாலும் அதையெல்லாம் அனுபவித்து சகித்து கொண்டு அவர்கள் போய் அது ஓட்டை போடுறாங்கன்னா எதுக்கு போடுறாங்க? ஒரே காரணம் தான், சரி இவனுங்களுக்கு போட்டு தொலைச்சாச்சு, இவங்க 5 வருஷம் இருக்காங்க, இது வரைக்கும் நம்ம ஏதாவது பண்ணிட்டு போவோம், சகிச்சுட்டு போவோம் அப்படின்ட்டு. அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஏங்க ஓகே படத்துல அன்சிகாவை பார்க்காம எல்லாருமே உதயநிதியை உத்து பார்த்த சமூகங்க இது. அவரோட படத்தை போட்டா என்னங்க இன்னைக்கு சளி ஓகே படத்துல துணை நடிகருங்க, சந்தானத்துக்கு துணை நடிகர் தாங்க உதவாநிதி. அங்கே ஹீரோ, உண்மையான ஹீரோ இப்போ இவன் சந்தானம், ஹீரோயின் நம்ம அன்சிகா. இவன் யாருங்க? இவனுடைய ஆக்ட் கொடுத்துருக்கான் பார்த்துருக்கீங்களா? அதில் மிகப்பெரிய எக்ஸ்பிரஷன் என்ன? அவன் கொடுத்த மிகப்பெரிய எக்ஸ்பிரஷன் என்ன அந்த படத்தில்? காமெடின்ற பேரில் ப்ளீஸ் நீங்க அதுக்காக அதை பண்ணி எப்படி காட்டுங்க. சிரிப்பான். இதை தவிர்த்து வேற என்ன பண்ணியிருக்கான்? அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு டான்ஸ், அது ஏற்கனவே நான் வந்து பல இடத்துல காமிச்சாச்சு. மேலே ஒரு அமுக்கு, கீழே ஒரு அமுக்கு, வேணாம் மச்சான். அவன் வேற என்ன பண்ணியிருக்கான்? அவன் அதுல வந்து கிளியர்லி இஸ் ஒன்லி எ சைட் ஆக்டர். சரியா? மேபி சரண்யா அவங்க அதில் நடிச்சிருப்பாங்க, அவங்க கூட ஒரு மெயின் ப்ரொட்டகனிஸ்டாக சொல்லிக்கலாம். கருத்து இவன் யாரு? இவன் குடும்பத்துக்கே வராதுங்க. இவன் குடும்பத்துக்கு மக்கள் முன்னாடி தான் நடிக்க வரும், திரையில நடிக்க வராது. அது மூக்காமுத்து காலத்துலேன்னு நான் சொல்கிறேன். மூக்காமுத்துவே அந்த காலத்தில் குதிரைகால் முத்துன்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த மாதிரி தான் கேலி பண்ணுவாங்க மூக்காமுத்து. மூக்காமுத்து காலத்துலேருந்து இவங்க யாருக்குமே திரையில நடிக்க வராது. நிஜத்தில் நடிப்பாங்க, மக்கள் முன்னாடி நடிப்பாங்க, நாடகம் போடுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. மற்றபடி இவர்களால் சத்தியமாக சுட்டு போட்டாலும் இவர்களுக்கு அந்த அந்த கலை வராது. எனக்கு தெரிஞ்சு தேர்தலை கொஞ்சம் சம்மர் முடிஞ்சோடனே வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய தாய்மார்கள், வயசான குழந்தைங்களாம் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறாங்க ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும். அந்த வெயில்னால வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்னால நிறைய பேர் வராமல் இருக்காங்க. எதுக்கு பார்க்கணும்னு? ஸ்பெஷல் கிளாஸ்னால எல்லாருமே வராமல் இருக்காங்க. எதுக்கு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க? என்னங்க பெரும் தலைவர்கள், ஒரு மக்கள் மத்தியில் செல்வாக்கு மிக்க, என்ன செல்வாக்கு மிக்க? எல்லாம் டிவிலே பார்த்துருப்பாங்க, நேரில் பார்த்துக்கலாம். சரி, ஸ்டாலினை பார்த்து என்ன நடக்க போகுது? அதாவது நீங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க குரங்க வந்து ஜூல பார்க்குறோம், அதே குரங்கு நம்ம வீட்டு பக்கத்துல ஏதாவது மரத்துல வந்துச்சுன்னா ஒரு கூட்டமே கூடிடும். அதை பார்க்கறதுக்கு ஒரு பயம் தான். பயம் இல்லை, கூட்டம். குரங்கு வந்துருச்சுப்பா, நம்ம ஏரியா குரங்கு வந்துருச்சுப்பான்னு. அந்த மாதிரி ஸ்டாலின் வந்தாலும் உதவாநிதி வந்தாலும் பார்க்க போறாங்க. அப்பயாவது கூட்டம் வருதுன்னு ஒத்துக்கிறீங்களே? அப்படிதான் கூட்டம் வருதுன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஏங்க என்னங்க இப்படி சொல்றீங்க? கூட்டம் வருது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட், அதுதான் குரங்கு கூத்தாடி அப்படி சொல்லிக்கலாம். அதனால கூட்டம் வருதுன்னு கூட சொல்லிக்கலாம். ஏன் விஜய்க்கு கூட்டம் கூடுதுன்னா விஜய் ஒரு ஆக்டர்னு பார்க்க வராங்க. அரசியல் அறிவு பெற்றவர்கள் எல்லாருமே உதயநிதியை பார்க்கறதுக்கு ரோட்ல வராங்க. கூட்டம் கூடுதுன்னா உண்மையே ஒரு ஸ்டார், அவரை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் வருது. சரியா? அது அது நம்ம அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ முத்தூட்ல கல்யாண் ஜுவல்லர்ஸ் இதுல திறந்தாங்க, ஜிஎன்ஜெட்டி ரோட்ல. சரி, ஐஸ்வர்யா ராய் வந்தாங்க. அந்த ஜிஎன்ஜெட்டி ரோட் ஃபுல்லாகவே முடங்கிடுச்சு. அப்படியே பிரபு, ஐஸ்வர்யா ராய், அப்புறம் அபிஷேக் பச்சன் இவங்கெல்லாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவரோட வீட்டுக்கு போய் அங்கே அவர் பயன்படுத்திய டைனிங் டேபிள் இருக்கு இல்லையா, அங்கே உட்காந்து விருந்தெல்லாம் கொடுத்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஃபோட்டோலாம் கூட வெளில வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அலமோதர கூட்டம். சரியா? இது வரலாம். விஜய் ஒரு அரசியல் தலைவராக ஏற்றுக்கொண்டு கூட, ஆனாலும் ஒரு ஸ்டார் என்பதனால ஒரு கூட்டம் வரலாம். ஸ்டாலின் முகரைக்கு எந்த கூட்டம் வரும்? அவரு கட்சிக்காரன் வருவான்,
சரியா? ஸ்டாலினை பிடித்திருக்கிறதுன்னு யாராவது வருவானா? இல்லங்க அவர் இல்ல வண்டி எதுக்கு பிடிக்கணும் ஸ்டாலினை? வண்டியில வந்தா ஒரே கூட்டம் அள்ளுது. அப்படியே ஒரு ஷர்ட் போட்டு நடந்து வராரு. அந்த அரசியல் அறிவு பாருங்க, அவர் ஃபாலோவர்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே தூரம் இருந்து அப்படியே பாக்குறாங்க. அப்புறம் போயிட்டு அவரும் நேரும் ஒரு திருச்சியில வந்து ஒரு இடத்துல இதை நான் பேசணும்னு நினைக்கிறேங்க. இது என்ன, அதாவது என்னன்னா அந்த டீ கடைக்கு முன்னாடியே டீ தூளை கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. ஏன் டீ தூளை கொடுத்து அனுப்புவாங்க டீ கடைக்கு? ஆமாங்க, இவர் வந்து மற்ற டீஸ் குடிக்க முடியாது. என்ன சிலோன் டீ தான் சாதாரணமான ஒரு அது சிலோன் லைலா தெரியும், சிலோன் டீ பத்தி எனக்கு தெரியாது. சிலோன் லைலா கதையை வந்து வளர்மதி சொல்லியிருக்காங்க. சிலோன் லைலான்ற ஒரு பெண் இருந்தது. அந்த பெண் வந்து ஸ்டாலினோட தொடர்பு படுத்தப்பட்டது. அந்த பெண் வந்து மர்மமான முறையில் இறந்து போனார் அப்படின்றது. பட்டுன்னு வான்கோழி பத்திரிகையோட எடிட்டர் மாதிரி பேசாதீங்க. வான்கோழி பத்திரிகையோட எடிட்டர் கருணாநிதிங்க, சரியா? ஆனா சிலோன் லைலா, நீங்க சிலோன் டீன்றதுனால நான் சிலோன் லைலா. இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். என்னன்னா இவருக்குன்னு டீ பொடியை அனுப்பி வச்சிருது. கிளாஸ் விட்டா அந்த பொய்யும் சொல்லுங்க, வீட்டுல அந்த கிளாஸ் அனுப்புறது எல்லாமே அனுப்பி அங்க வந்து உட்கார்ந்து குடிக்கிறாங்கன்னா வாட் ஐ வுட் லைக் டு நோ இஸ், ஏன்டா 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி இந்த மக்களால தானடா அடிச்சு கொடுங்குறீங்க? இதுக்கும் என்னடா நாடகம் ஆடுறீங்க? அதுல போய் உட்காருங்களேன், சாதாரணமா போய் டீ குடிய. சரி, நீ டீ குடிச்சு என்ன காமிக்க போற? நீ மக்களுக்கு என்ன சொல்ல போற? நான் வந்து பொதுமக்களோட நான் இருக்கிறேன், எளிய மக்களோட நான் இருக்கிறேன். இது என்ன ஒரு நாடகம்? நீங்க பாத்தீங்களா இல்லையா? நீ எளிய மக்களோட கிடையாதுப்பா. நீ வர காரு 3.5 கோடி ரூபாய் காரு, சரியா? நீ இருக்கிற வீடு 10 கோடி ரூபாய் வீடு. நீ எளிய மக்களோட வர முடியாது. இது எதையுமே நீ சொந்த உழைப்புல சம்பாதிச்சதும் கிடையாது. நீ சம்பாதிச்சிருந்தனா நான் வைத்தறிச்சல் படக்கூடாது. இப்போ அம்பானி கட்டியிருக்காங்க ஆண்டிலா அப்படின்ட்டு மும்பைல வீடு 12,000 கோடிக்கு வீடு கட்டியிருக்கான். உலகத்திலேயே மிக என்ன சொல்ல மதிப்பு கொண்ட ஒரு வீடு, சரியா? அவன் பணம், அவன் உழைச்சது, அவங்க அப்பா உழைச்சது, அவன் உழைச்சது, அவன் பையன் உழைக்கிறான். இவங்க எல்லாம் உழைக்கிறதுனால இவங்க வந்து அதை கட்டுறாங்க, சரியா? நீ என்னடா உழைச்ச? உங்க அப்பா வந்து வசனகர்த்தா, அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆகி அமைச்சரானாப்புல, அதுக்கப்புறம் முதலமைச்சரானாப்புல, எதிர்கட்சி தலைவர். தவிர்த்து வேற என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் உனக்கு இருக்கு? இவ்வளவு கோடி உனக்கு எங்கேருந்து வந்தது? கேட்டா நீ வழக்கு போடு. நான் ஏன் வழக்கு போடணும்? கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு? நான் வழக்கு போட்டு உனக்கு தண்டனை வாங்கி கொடுத்து எனக்கு என்ன கிடைக்க போகுது? ஒன்றும் கிடையாது. என் கேள்வி என்னன்னா, உங்களுக்குலாம் உங்க குடும்பத்துக்கே எங்கேந்திரா அவ்வளோ பணம் வந்துச்சு? எங்கேந்திரா 4 கோடி ரூபாய் கார் உன் பேரனுக்கு வந்துச்சு? 22 வயசு பையனுக்கு எங்கேந்திரா 3.5 கோடி ரூபாய் கார் வருது, 2.5 கோடி ரூபாய் கார் வருது? எங்கேருந்து வருது? இதை பார்க்குறவன்லாம், எளிமையா இருக்கிறவன்லாம், நான் ஒரு நிமிஷம் நான் பேசிடுறேன் இதெல்லாம். அதாவது இந்த இருக்கக்கூடிய அத்தனை உணர்வுகளையும் கொட்டியாகணும்னு நினைக்கிறேன். ஏன் கொட்டணும்னு நினைக்கிறேன்னா, இது ஒரு மிடில் கிளாஸ் நபருடைய ஆதங்கம்னு எடுத்துக்கோங்க, வைத்தறிச்சல் கூட எடுத்துக்கோங்க. இன்னை பார்த்து வைத்தறிச்சல் படுறதுக்கு ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன் தெரியுமா? நீ எல்லாம் எப்படிடா திருடியே பிழைச்சி பரம்பரையா திருடி எப்படிடா இப்படி பிழைக்கிறீங்க? உங்க ஜாதகத்துல மட்டும் என்னடா இருக்கு அப்படின்னு கேட்குற அளவுக்கு எல்லாருக்கும் வரும்ல கேள்வி. ஒரு இஎம்ஐ கட்டுறவனா இருக்கட்டும், ஒரு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். இப்போ வருது இல்லை, இப்போ இந்த இது வந்துருச்சு, மார்ச் ஏப்ரல் வந்துருச்சா? இப்போ பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு ஏப்ரல் 1 வந்துருச்சு. அடுத்த டேர்முக்கு ஸ்கூல் திறக்க போகுது, ஃபீஸ் கட்டணும், யூனிஃபார்ம் வாங்கணும். ப்ரைவேட் ஸ்கூலில் இருந்தால் யூனிஃபார்ம் வாங்கணும். இல்லை இந்த கவர்மெண்ட்டை நம்பி இருக்க முடியாது, அதனால யூனிஃபார்ம் வாங்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். இதுக்கெல்லாம் எவ்வளோ டென்ஷன் ஆகணும் தெரியுமா? எவ்வளோ கஷ்டப்படணும் தெரியுமா? இந்த மாத சம்பளத்திலேருந்து பிடித்து வைத்து கொண்டு இதெல்லாம் கட்டணும்னு மூச்சை பிடிச்சி கொண்டு எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? இது நடுவில் இஎம்ஐ கட்டணும், ஹவுசிங் லோன். இது நடுவில் வெஹிக்கிள் வாங்கியிருப்பான், அதுக்கு இஎம்ஐ கட்டணும். வண்டி வாங்கியிருப்பதில் இஎம்ஐ கட்டணும். என்ன இவ்வளவும் கட்டது போக இந்த மார்ச் 31 டேக்ஸ் வேற பிடிச்சிருப்பான். இவ்வளவையும் தாண்டி குடும்பத்தை நடத்த எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அவங்களெல்லாம் நீ என்ன நக்கல் பண்ணுறியா? உங்களோட வந்து நான் டீ குடிக்கிறேன், உன்னையாவண்டா கேட்டது இதெல்லாம்? எங்களை சொரண்டாம இரு. எங்கள் கக்கூஸ்லேருந்து நாங்கள் சாப்பிட்ற அரிசி வரைக்கும் எல்லாத்தையும் சொரண்டாம இருடா, அது போகிறோம். நீ ஒன்று எங்களோட வந்து டீ குடிக்க வேண்டாம், சரியா? அதில் ஒருத்தன் சொன்னான் பாருங்க, இவன் ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி கேட்டான். ஸ்டாலினும் உதவாநிதியும் வந்து துப்புரவு தொழிலாளிகளோட, அந்த துப்புரவு பணியாளர்களோட வந்து உட்காந்து அவங்க வந்து டீ குடித்தாங்க. டீ தானே குடித்தாங்க, வேற எதையும் குடிக்கலையே. அவன் கேட்டான் பாருங்க, நியாயமான கேள்வி. டீ தானே குடித்தாங்க, அது என்னடா பெருமையாக பேசி தெரியுறீங்க 2 பேரும்? டீ தானடா குடிச்சிங்க, மூத்திரத்தையா குடிச்சிங்க? அவன் கேட்கல, நான் கேட்குறேன். என்ன சோறு தானே தின்னீங்க? எங்களோட உட்காந்து சாப்பிட்டார்கள். அதாவது என்ன, அவங்கள அந்த யூனிஃபார்ம் மாட்ட வச்சு துப்புரவு பணியாளர்களை ஏன்
யூனிஃபார்மோடு தான் சாப்பிடுவாங்களா அவங்க வீட்டில் அப்படி தான் யூனிஃபார்ம் மட்டும் தான் சாப்பிட்றாங்களா? துப்புரவு பணியாளர்களோட சாப்பிட்றன்றது காமிக்கணுன்றதுக்காக தான் நீ கொண்டு இது பண்ண உட்கார வைக்கிற. அது என்ன பெரிய சாதனையா அது? சோறு தானே தின்னாங்க. அவன் கேட்குறான் சோறு தானே தின்னாங்க அப்படின்னா நானும் சொல்கிறேன் சோறு தானே தின்ன பீத்துன்னு இல்லை. என்னங்க நீங்க? நான் கேட்குறேன் என்ன என்ன பெருமை? என்னடா பெருமை இதில்? இல்லை என்னடான்றது உங்களை பார்த்து நான் சொல்லலை, அவனுங்களை பார்த்து நான் கேட்குறேன். நல்ல வேலை சொன்னீங்க. நிறைய பேர் கமெண்ட்ல வரும்னு திட்டாதீங்கன்னு போடுறாங்க. அதுதான் நான் கேட்குறேன் என்ன பெருமை இதில்? இதெல்லாம் ஒரு பெருமை வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை ஓன் பையனோ ஓன் பேரனோ அவன் நினைச்சு கூட பார்க்க முடியுமா இதெல்லாம்? சரி டீ குடிக்கிறல்ல, காசு கொடுத்தியா அதானே கேட்க வரீங்க? கொடுத்தாருங்க. அது உங்க குடும்பத்துக்கே அந்த வழக்கம் கிடையாது. ஆனா நான் கேட்கறேன் இதே மாதிரி பப்ளிக் டாய்லெட்ல போய் யூஸ் பண்ணிட்டு வாங்க. எங்க வந்தா தானங்க போக முடியும். ஏன் இப்போ டீ குடிக்கணும் மட்டும் தோணிங்க வந்து வந்த அது மாதிரி செட்டப் பண்ணி போய் உட்கார்ந்துட்டு வாங்க பார்க்கலாம். நான் காட்டுறேன் கூட்டு போய் குளத்தூர்ல இருக்கக்கூடிய பப்ளிக் அக்கூஸை நான் காட்டுறேன். போய் உட்கார்றா, உட்காரு, போயிட்டு வா. 2 நிமிஷம் உட்கார முடியுமாங்க? 2 நிமிஷம் விட்டுரு, 20 செகண்ட் உட்கார முடியுமா உன்னால? எல்லாம் ஒரு குழப்பு. ஏன் இந்த நாடகம்? இல்லை நெஞ்ச தொட்ட ஒரு சீன் நான் பார்த்தது அந்த டீ குடிக்கிற அந்த நிகழ்ச்சியில் வந்து திருச்சியில் பார்த்தீங்கன்னா டீயை கையில் வச்சுட்டு விரலை உள்ளே விட்டு சுடலை அப்படின்னு கேட்குறாரு ஸ்டாலின். அதுக்கு திருச்சி பெருங்கன்னா நேரு வந்து சுடலை அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப இயல்பாக இருந்துச்சு அது பார்க்கறதுக்கு. விரல விட்டு ஆடுறது உங்களுக்கு வழக்கம் தானே? ஏங்க நீங்க டீல சொன்னீங்க அது சுடலை. ஒரு டீல கூட ஆபாசத்தை வந்து திணிக்கிறீங்க பார்த்தீங்களா நீங்க? நீங்க ஏன் ஆபாசமா பார்க்குறீங்க? ஏங்க சுடல் ஹாட்டா ஹாட் நாட் ஹாட் அப்படின்னு நோ நாட் ஹாட் அப்படிங்கிற சுடலை சுடாது சுடலை. இந்த துரைமுருகன் இருக்கார்ல, நம்ம மூத்த அமைச்சர் துரைமுருகன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ வந்து நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிர்வாகி வந்து கூட வண்டியில் வர்றாரு. வெயில் அடிக்குதே சரி கருத்துல போறாரு, அவருக்கு ஏதாவது ஜுரம் வந்துருப்போதுன்னு சொல்லிட்டு கீழே போப்பா நிழல்ல உட்காருன்னு சொல்றாரு. அதை போயிட்டு எல்லாருமே கிளப்பி விட்டாங்க. கீழே போன்னு பாரு எப்படி வந்து அவர் அவமானம். வெயில் இவர் வெயில் இருந்து இவர் பவுடர்லாம் அப்படி உருகிடாதா? உன் பவுடரு உன் லிப்ஸ்டிக்கு எல்லாம் உருகிடாதா? அது என்ன அவங்கள பார்த்து அது எத்தனை ஆண்டுகள் அங்கே உழைச்சிருக்காரு தெரியுமா? யார் அந்த பிலிப்ன்றவரா? அந்த அவரை அனுப்பினாங்களே பிசிகே நிர்வாகி அனுப்பினாங்களே, எவ்வளோ பெரிய உழைப்பு போட்ட நிர்வாகி தெரியுமா? அவரை அவமானப்படுத்தி அனுப்புறீங்க. இவ்வளவுதான் திமுக. குல்லா அப்படின்னு கூப்பிடுவாப்புல சட்டமன்றத்தில். அந்த குல்லா கூப்பிட்டு அப்படின்னு. யார்? துரைமுருகன். இது சொன்னது அப்படியே ரெக்கார்டில் இருக்கு. சரியா? என்ன இப்போ ஒரு முஸ்லீம்ன்ற குல்லா மட்டும்தானா? அவளுக்கு ஒரு அடையாளம் இல்லையா? இதெல்லாம் இவங்களுடைய வழி வழியாக இருக்கக்கூடிய என்ன சொல்றது, ஹவு டு ஐ புட் இட், இவங்களுடைய டிஎன்ஏல இருக்கக்கூடியது. இது நீங்க மாற்றவே முடியாது. ஆதிக்க சிந்தனைன்றீங்களா? இது மாற்றவே முடியாது. ஏன் எத்தனையோ விடுதலை சிறுத்தைகள் அவருடைய கட்சிக்காரங்க சொல்லி எங்களுடைய கொடிகளை அனுமதிக்கிறது இல்லை. ஆடு கொடுக்குறாங்க, அந்த பெயிண்ட் பண்ணி ஒட்டுறாங்க இல்லையா? ஒரே தொகுதியில் காலனிகள் இருக்கக்கூடிய பகுதியில் திருமாவளவன் என்கிற பெயரை கொட்டை எழுத்தில் போட்டு அதுக்கப்புறம் இவங்களுடைய பெயர்கள் எல்லாம் போட்டுக்கிறாங்க. அதே தொகுதியில் பொது தெரு என்று கருதப்படக்கூடிய இடங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னாக்க திருமாவளவனோட பேரே கிடையாது. பேரே கிடையாது. இதான் ஒரு சமூக நீதியா? இதையும் ஜீர்ணித்து கொண்டு திருமாவளவன் அங்கே இருக்காருனாக்கா அப்புறம் அவரை என்ன சொல்ல முடியும்? அவருக்கே ஓகேன்றப்போ உங்களுக்கு என்னங்க வருது? அவருக்கே ஓகேன்னா அவர் என்ன எல்லாருடைய ரெப்ரசன்டேட்டிவா? அவருக்கே தப்பு நடக்குதுன்றது சேர்த்து சொல்றதாங்க மனிதம். அதான் நம்ம சொல்றோம். அது நம்மளுடைய கடமை. அவருக்கு செய்யப்பட்டாலும் யாருக்கு செய்யப்பட்டாலும் அநீதி அநீதி தான், தவறு தவறு தான். சரியா? அதுதான் நம்ம சொல்றோம். சமீபத்தில் பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து அதிமுக கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வடசென்னையில் நிற்கிறாங்க. அதில் வந்து டாக்டர் ரஞ்சித் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சார். முழுக்க முழுக்க அந்த டிஎம்கே ஈகோ சிஸ்டமும் திருமாவளவன் அவர்களோட தொண்டர்களும் பார்த்தீங்கன்னா அவரை கடின்னு கடிச்சு வச்சுட்டாங்க. ஸோ பேசிக்கலி தலித் அரசியலில் இன்னொரு செக்ட் உருவாகுதுன்னு ஒரு பயம் ஏற்பட்டுச்சா? அவங்கள பொறுத்த அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தலித் மக்கள் அப்படின்றவங்க வந்து இவர்களுக்கு நேர்ந்து விடப்பட்டவர்கள். இவர்கள் என்ன கொடுமை செய்தாலும் என்ன அசிங்கம் செய்தாலும் இவர்களுக்கு நேர்ந்து விடப்பட்டவர்கள். நாங்கள் உங்களுக்குலாம் எவ்வளோ செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு. நீ யாரா செய்யறதுக்கு? நீ யார் செய்யறதுக்கு? உனக்கு அங்கீகாரத்தை கொடுத்தது முதல்ல திமுகவுக்கு அங்கீகாரத்தை கொடுத்தது தலித் மக்கள் தான். சரியா? அந்த தலித் மக்கள் தான் திமுகவுக்கு எம்எல்ஏக்களை கொடுத்தது. சத்யவாணி முத்துன்ற ஒரு நபர் இல்லைன்னா திமுகவே கிடையாது. அப்போ அந்த பேசிஸ்ல வளர்ந்துட்டு நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம்னு சொல்றதுக்கு நீ யாரு? ஒரு சேகர் பாபுவோ இல்லை வேற ஒரு ஆதிக்க சாதி மனப்பான்மை கொண்ட நபரோ அவன் நடத்துகிறான் பாரு கேவலமா அங்கே இருக்கக்கூடிய தலித் பிரதிநிதிகளை. இதை விட ஒரு மோசமான ஒரு விஷயம் இருக்க முடியுமா?
அதே மீறி அப்புறம் எப்படிங்க ஜெயிக்கிறாங்க? ஏன்னா நிறைய பட்டியல் சமுத்திரம் வாழக்கூடிய அந்த தொகுதிகளில் திருப்பி எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? சொல்றேன், காசை வாங்கிட்டு போட்டுறாங்க, அவங்களோட அரசியல் அறிவு அவ்வளவுதான் சொல்றீங்களா? மக்களை வந்து காசை வாங்கிட்டு போடுறாங்களா நான் சிறுமைப்படுத்த விரும்புறேன். மக்களை பொறுத்தவரைக்கும் இவங்க என்ன தெரியுமா, எப்பவுமே ஒரு கொதிப்பு நிலையிலே வைத்திருப்பார்கள். அவர்களுடைய உணர்வை தூண்டி இவர்கள் அவர்களிடமிருந்து வாக்குகளை பெறுகிறார்கள். சரியா? இது வந்து ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸே பேசப்பட்டது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இப்போ இருக்கக்கூடிய தாவேகா இந்த கட்சியாக இருக்கட்டும், இல்லை நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், இவங்களுக்குலாம் இருக்கக்கூடிய இல்லை அதிமுக மட்டும் தனித்து நிற்கிறது. ஏன் அப்படின்னா, திமுக, தாவேகா அல்லது நாம் தமிழர் கட்சி இவங்களாம் என்னன்னா மக்களுடைய உணர்வுகளை மையப்படுத்தி அவர்களுடைய அரசியலுக்கு ரொம்ப ஈஸியாக அவங்களை கொதிப்பு நிலைக்கு கொண்டு போயிடலாம், ரொம்ப ஈஸியாக அவங்க உணர்வுகளை தூண்டிடலாம். அதிமுக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அமைதி, வளம், வளர்ச்சி, நாங்கள் நிர்வாகத்தில் அமைதியை கொடுத்திருக்கிறோம், எந்த ஒரு சாதிக்கும் எதிராக நாங்கள் செயல்படுவது கிடையாது, எந்த ஒரு மதத்திற்கும் எதிராக நாங்கள் வந்து செயல்பட மறுக்கிறோம், எந்த ஒரு மதத்தையும் சாதியத்தையும் அடிப்படையாக வைத்து ஒரு பிரச்சனையை உருவாக்க மறுக்கிறோம், இல்லை இன உணர்வு அப்படின்ற பேரில் நான் தமிழனா நீ தமிழனா அப்படின்னு பேசி இந்த மாதிரியான பிரிவினைகளுக்குள்ள நாங்கள் போக மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சின்றதுனால இந்த கட்சி இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுன்றதுல ஒரு கடினம் இருக்குது. ஏன்னா இளைஞர்களை பொறுத்திருக்கா அவங்க எதிர்பார்க்குறாங்க, கேஆஸ் எதிர்பார்க்குறாங்க, பிரச்சனையை எதிர்பார்க்குறாங்க, பிரச்சனையிலேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு தீர்வு வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. பிரச்சனையே இல்லாத ஒரு இடத்துல நாங்கள் இருக்கோண்டா, பிரச்சனையை நாங்கள் கொடுக்காம ஒரு ஆட்சியை கொடுத்துருக்கோண்டா, அவங்களுக்கு எங்களால் முடிந்த வரைக்கும் பிரச்சனைகளை குறைத்து ஒரு ஆட்சியை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிமுக மேலே அவங்களுக்கு அந்த ஈர்ப்பு வருவதில் ஒரு 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 கடினம் இருக்குது. ஆனால் அதையும் கடந்து அதிமுக ஏன் ப்ரிவேல் ஆகுது அப்படின்னா, மெச்சூரிட்டி வந்திருக்கின்ற நபர்கள் 20 வயசுல உன்னுடைய சிந்தனையும் 30 வயசுல உன்னோட சிந்தனையும் 40 வயசுல உன்னோட சிந்தனையும் வேறுபடும் அப்படின்னும் பொழுது இந்த மெச்சூரிட்டி இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் பகுத்து பார்க்கிறார்கள். ஆமாங்க, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை நான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம பிரச்சனை இல்லாமல் நடத்துறதே ஒரு மிகப்பெரிய சாதனையாக இருக்கு அப்படின்னும் பொழுது இந்த பிரச்சனை எதுவுமே கொடுக்காம நம்மளை வாழ வைக்கிறாங்கல்ல, இதுவே பெரிய விஷயம்தான். இதுக்கு நம்ம அதிமுக போவோம், சட்டம் ஒழுங்கை பொறுத்தரிக்கும் இல்லை மற்ற விஷயங்களை பொறுத்தரிக்கும் ஓரளவுக்கு நம்ம வந்து கண்ட்ரோல்டாக இருக்குது, அதிமுக இருந்தால் கண்ட்ரோல்டாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை வருது பாருங்க. இதுதான் முக்கியம். சரியா? இப்போ ஏன் ஓட்டு போடுறாங்க திமுகவுக்குன்னா, எப்போ பார்த்தாலும் நீ கொதிப்பு நிலையிலே அதாவது மக்களை வந்து உணர்வை தூண்டுறது, டெல்லிங்கிறது, இந்திங்கிறது, இதெல்லாம் இன்னைக்கு பிரச்சனையா? இன்னைக்கு அடிப்படை பிரச்சனை கிடையாது. என் அடிப்படை பிரச்சனை கரண்ட்டு, அந்த பில்லை ஏற்றிட்டேன். என் அடிப்படை பிரச்சனை சொத்து வரி, அதை நீ ஏற்றிட்ட. என் அடிப்படை பிரச்சனை எனக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள், அதை எல்லாத்தையும் நிறுத்திட்டேன். சரியா? என்னுடைய அடிப்படை பிரச்சனை என்னுடைய சாலைகள், அது எதுவுமே சரியா இல்லை. என்னுடைய அடிப்படை பிரச்சனை மழை வந்தால் என் வீட்டுக்கு தண்ணி வரக்கூடாது, அது வருது. சரியா? இப்படி என்னுடைய அடிப்படை பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீ வந்து கபலீகரம் பண்ணிட்டு அதில் காசையும் சுரண்டிட்டு என்னுடைய உணர்வை தூண்டி என்கிட்ட நீ வாக்குகளை வாங்கணும்னு பார்க்குற. இதுதான் நம்ம சொல்லக்கூடியது. இதனால தான் நம்ம சொல்கிறோம் திமுகவுக்கு வாக்கு போடுற மக்கள் இருப்பாங்க, ஆனால் அவர்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் இதை புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு நம்ம நம்புறோம். அவ்வளோதான். சரி, ஏப்ரல் 1 தான் வந்து ஏப்ரல் ஃபூல்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஏப்ரல் 24 மக்கள் எடுக்கிற முடிவு வந்து அவங்க ஃபூல்ஸ் ஆவாங்களா, திருப்பியும் இல்லாம வந்து தப்பிப்பாங்களா அப்படிங்கிறதுக்கான ஒரு நாள். அப்படிங்கிற இடமான நம்பிக்கை எனக்கு இருக்கு. மக்கள் கண்டிப்பாக அமைதி, வளம், வளர்ச்சி அப்படின்றத கொடுக்கக்கூடியவர்களுக்கு தான் அங்கீகாரம் கொடுப்பார்கள். அந்த வகையில் அதிமுகவுக்கு தான் கொடுப்பார்கள். ஓகே, இந்த ஆணித்தரமான அவருடைய கருத்தோட இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணலை முடிச்சுக்கலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.